நாம விஸ்வாவசு ஆண்டோடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல பங்குனி மாதம் கடைசி நாள்லேயே சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆகிடுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா 14ஆம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்கிறது. அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலபுருஷனோட முதல் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை, அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை, கூடவே சுக்கிரன் மற்றும் புதன். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோல் ஆண்டு துவக்கத்திலே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்தோடு தொடங்குறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீனராசியில் புதன் சுக்கிரன் சனி ராகு, மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் கேது, துலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கிரக நிலை தான் இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேஷராசிக்கு ஏற்கனவே 7 சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் 2 முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது. அதாவது மே மாதத்தில் குரு பயிற்சி, குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அடுத்தது ராகு கேது, ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போகிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு நல்ல சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம். என்னதான் அந்த ஆண்டு துவங்கும் போதே ராசியாதிபதி 9ஆம் இடத்துல நீச்சத்தோட தொடங்கினாலும் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை, பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் இருக்கும். ஒரு சில பிள்ளைகள் வெளிநாடு சென்று நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த ஆண்டு இருக்குது. அதுபோல் ஒரு சிலருக்கு முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நல்ல ஒரு கிரக சேர்க்கை அதோட தொடங்குறதால ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வெற்றி ரொம்ப நாளாக காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களால் ஈஸியாக சாதிக்க முடியும். கடல் தாண்டி இவங்களுடைய பேரும் புகழும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையிலையும் அரசியலையும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுதல், அங்கீகாரம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இவங்களுடைய படைப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரமும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனி 5ஆம் இடத்துல இருந்தாலுமே நன்மை தான் கொடுப்பார். ஏன்னா குருவோட வீடு. அதே போல் குருவோட அமைப்பால் நல்ல சிறப்பான யோகமே இருக்கும். என்னதான் குரு இந்த ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சாலுமே குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்குது. குரு 8ஆம் இடத்துலேருந்து 12, 2 மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் நல்ல வெற்றி கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுபோல் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். திருமணம், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு புதிய வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, அதுபோல் பிள்ளைகளோட படிப்பு, இப்படி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக இவங்களுக்கு செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் இந்த ராசியிலையும் சொல்லிக் கொடுத்து பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கும். ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க, வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக இருக்கும். அதுபோல் உபன்யாசகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய குறுகிய பிரயாணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அவங்களுடைய பேர் புகழெல்லாம் வெளிநாட்டில் பரவறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மே ஜூன் வரைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ஒருவருடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த திருமண அமைப்பை பற்றி நம்மளால் சொல்ல முடியும். கோச்சாரத்தில் குருவுடைய மறைவு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல. கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளும் வீண் வம்புகளும் வழக்குகளும் இந்த ஆண்டு ஏற்பட சான்ஸ் இருக்குது. எதையும் பொறுமையாகவும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு நடந்துக்கிட்டான்னா பிரச்சனைகள் பெருசாக தலை தூக்காது. ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட சில வேலைகள்லாம் ரொம்ப எளிதாக முடியறதுக்கான சான்ஸ் இந்த ஆண்டில் இருக்குது. அப்போ விசாக்காக கஷ்டப்படுறவங்க, ஒரு புதுசாக பாஸ்போர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு புதிய ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, அரசாங்க சப்போர்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இவங்களுக்கு இந்த ஆண்டில் வெற்றி கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராசியிலையும் விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமாக இருக்கும். அதுபோல் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுபோல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, குறிப்பாக அரிசி, பயிர், தானியங்கள், எண்ணெய், இது போன்ற அத்தியாவசிய பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸ் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதால இந்த ஆண்டில் நிறைய ஆலய திருப்பணிகளுக்கு உதவி பண்ணுறதும் உழவார பணிகள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும். மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் சொல்லிக் கொடுத்து பிழைக்கக்கூடிய வேலைகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்க இந்த ராசியில் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பாக ஐடி துறையில் நிறைய பேருக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். அதுபோல் ஐடி துறையில் கன்சல்டிங் ஒர்க்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு நல்ல சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டில் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் இவங்களுக்கு 6 வரவு 4 செலவு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனியுடைய அனுஷ நட்சத்திரம், புதனுடைய கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் விருச்சிக ராசி. அதில் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், இந்த இடத்துல குரு ஒரு பாசிட்டிவ் கிரகமாக ஆறாரு, 2க்கும் 5க்கும் அதிபதியாக வர்றதுனால இந்த நட்சத்திர தொகுப்பில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தர வாய்ப்பு இருக்குது. சனியுடைய அனுஷ நட்சத்திரம், சனியும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 3, 4 என்ற இடங்களுக்கு அதிபதியாக வர்றதுனால சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும். புதனுடைய கேட்டை நட்சத்திரம், ஏன்னா புதனை உங்களுக்கு லாபாதிபதியாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு வரக்கூடிய விசுவாவசு ஆண்டு துவங்கும் போது 4ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை, ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோடு தான் இந்த ஆண்டு தொடங்குறது. 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோட சனி, ராகு, புதன். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு புதிய சொத்து வரவு, புதிய வீடு மாற்றம் எல்லாம் இவங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது. புதிய வண்டி வாகன சேர்க்கை இருக்கும், பங்கு சந்தையில் லாபம் இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் தாயார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது இவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்களாம் ஓரளவுக்கு பூர்ண குணமாகக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர் அர்த்தாஷ்டம சனின்னு பயப்படுவாங்க. ஃபஸ்ட்டு சனி போன்ற பாவர்கள் 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது அது ஒரு யோகம்தான். அதனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவாக எந்த ஒரு பலனும் கொடுக்காது. ஏன்னா அடுத்த குரு பயிற்சியில் குரு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறதால சனியால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் இதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அப்போ வண்டி வாகன சேர்க்கை இருக்கும், நல்ல ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய எண்ணம் செயலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தோடையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களால வேலை செய்ய முடியும். இதனால் வரைக்கும் சோம்பேறித்தனமாகவும் ஒரு சில விஷயங்களை அலட்சியமாகவும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு விவசாய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் சொல்லிக் கொடுத்து பிழைக்கக்கூடிய ஒரு சில வேலைகள்லாம் சில பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல திருமண அமைப்பு இருக்கும். அதுபோல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், நண்பர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும், ஒரு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் குழந்தைகளால் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இதுபோல் ஒரு சிலருக்கு அடிக்கடி பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலாலாம் சில பேருக்கு கிடைக்கும். இந்த ஆண்டில் அடிக்கடி ஒரு இடம் விட்டு இடம் போயிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் பில்கிரிமேஜ் டூர்ஸ் போயிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வெளிநாடு பிரயாணம் கூட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்து இது மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குருவுடைய பார்வையால் லாபகரமாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். பிஸ்னஸில் ஒரு சில பேருக்கு நல்ல யோககரமான ஒரு ஆண்டாக இருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதுபோல் இவங்க புதிய முயற்சிக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் தன்னுடைய பிஸ்னஸை வந்து வெளிநாட்டில் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதுபோல் சமையல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சிறப்பான யோகம் இருக்குது. அப்போ தனுராசிக்கு இந்த விசுவாசு ஆண்டு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டுனே சொல்லலாம். தனுராசிக்கு வரக்கூடிய விசுவாசு ஆண்டில் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் இவங்களுக்கு 7 வரவு 3 செலவு. தனுராசின்னு சொன்னாலே மூலம், போராடம், உத்திராடம், முதல் பாதம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டு தான் தனுராசி. அதில் கேத்துவுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை இந்த விசுவாச ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.